ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் வந்து மே மந்த் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே முடிய போகுது. நேற்று தான் என்னமோ நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண மாதிரியும் இன்றைக்கி வந்து ஒரு 5 மாதம் வேகமாக ஓடிட்ட மாதிரியும் இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னதுமே வந்து அப்போ ஒரு மாதத்துக்கு லீவு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பனிங்கா அதுக்குள்ளேயுமா இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்டாக நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் எப்படா ஸ்கூலுக்கு போவாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படா லீவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லீவில் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ரெகுலராக வந்து லீவில் வந்து நம்ம வாக்கிங் போகணும். இது வந்து நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். லீவ் தானே, வீட்டில் வந்து பாப்பா தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம வாக்கிங்லாம் போகலாம் காலையில் அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் நினச்சேன். அலாரமும் இருந்தது மொபைலில். 6 மணிக்கு 1, 6:15, 1, 7, 7:30, 7:45 அப்படின்னு 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அலாரம் இருக்கும். அந்த 7-8 அலாரத்தையும் தாண்டியும் நாங்கள் தூங்குவோம். அப்படி தான் ஒரு 15 நாள் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 7 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து எனக்காவது ஒரு நாள் நைட்டில் வந்து மூவி டைம் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும் காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறோம். இல்லைன்னா வந்து 7 மணிக்கு நான் ஷார்ப்பாக எழுந்துடுறேன். இருந்தாலும் வந்து அந்த வாக்கிங் போகணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே வந்து நடக்கலை. சரி, வெயிட் லாஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, மெயின்டைனாவது பண்ண முடிஞ்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பாப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்துட்டாவே ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்களா, ஏதாவது வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா கண்ணுக்கு நேரம் இருந்தால் சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டு வாங்காமல் இருந்தால் வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் ஏதாவது செஞ்சால் ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தைக்கு இத்தனோண்டு அப்படின்ற மாதிரி எப்படி தான் கரெக்டாக நம்ம குவான்டிட்டி வந்து செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அப்புறம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக சில நேரம் வந்து நல்லா சாப்பிட்றது. அதனால் வெயிட் லாஸ் ஆகலை. ஒரு 2 கிலோ வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கு. அதை தான் வந்து இனி ரெடியூஸ் பண்ணணும் போல் இருக்குது. இனி அது ப்ராப்பராக வந்து செய்ய ஆரம்பிப்பேனா அப்படின்னு தெரியலை. ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணலாமே, ஒரு 1 மந்த் சேலஞ்ச். ரெகுலராக வந்து கம்பல்சரி வந்து வாக்கிங் போகணும். எப்படி காலையில் நேரத்தில் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் பண்ணுறது, ஸ்கூல் தொடங்கிருச்சுன்னா அதை வந்து ஸ்டார்டிங் பண்ணுறத வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் இல்லாமல் இந்த லீவ் நாளில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பழகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே, இந்த ஜூன் மந்த்லையாவது நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் பிளானோட நம்மளோட ஒர்க் அவுட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாக்கிங் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருக்கேன். பார்க்கலாம். இந்த டைம் வந்து கம்பல்சரி மைண்டில் அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்ன ஆனாலும் வெயிட்டை வந்து குறைச்சே ஆகணும்னு. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த வீக்கெண்டில் தான் பண்ணணும், சாட்டர்டே சண்டேல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காமல் முன்னாடியே வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம், முன்னாடியே வாங்கி வைக்கிறது. இப்போ நம்ம சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தொடங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் போய் ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக் எல்லாமே வாங்குவாங்க. வாட்டர் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. சில நேரம் அதில் லீக்கேஜ் இருக்கலாம். அதனால் ஒரு 1 மந்த் முன்னாடி வாங்குறத தவறு இல்லை. முன்னாடியே வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் லீக்கேஜ் இருந்ததுன்னா. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் தான், பிரிண்ட் எதுவும் இல்லாத மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஆனால் குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. 4th இயர்லையாவது கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஏமாற்ற வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு ஏப்ரல் மந்த்லேயே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்களா, 3rd to 4th ப்ரொமோட் ஆகி போகிறப்ப அப்போ ஆன்லைனில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துருந்தேன். அதில் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேர்டை வந்து பார்த்ததுமே பாப்பா எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வேணுமான்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதனால வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் பிரிண்ட் வந்து எவ்வளோ மோசமாக போயிருக்கு பாருங்கள். ஒரு 15 டேஸ் கூட நான் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே அது வாங்கி 2 நாள்லேயே வந்து அந்த பிரிண்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. வாஷ் பண்ணுறப்ப அப்போயே தெரிஞ்சிருச்சு அதோட குவாலிட்டி அவ்வளோதான் அப்படின்ட்டு. அந்த கேப்போட இதுவும் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுற இடமும் வந்து அப்பப்போ வந்து வாஷ் பண்ணுறப்பெல்லாம் கலந்து வந்துடும். நான் தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து குடிக்கிறப்ப ஆனால் தண்ணி நல்ல ஒரு ஃப்ளோவாக வரும். இந்த 2 கேப் கம்பேர் பண்ணுறப்ப இந்த 2 வாட்டர் பாட்டில் வந்து இது ஃபுல் பிரிண்டட். இது வந்து நான் ரிலையன்ஸில் வந்து ரீசெண்டாக இப்போ சம்மருக்கு வந்து நம்ம நிறைய வாட்டர் பாட்டில் ஸ்கூலில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து நான் பார்த்து எடுத்திருந்தேன். ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க மாதிரியும் அவைலபிளாக இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் வந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய போகலை. ஆனால் பாட்டமில் வந்து நம்ம வச்சு எடுக்கிறப்ப தேஞ்சு அந்த பிரிண்ட் வந்து அந்த இடம் மட்டும் போகுது. கேப் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அப்படின்ற மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து கேப்பில் அந்த இடம் மட்டும் லூஸ் ஆகி அது மேலே இருக்க கேப்போட லிட்டு வந்து கலண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃப்ளோ வந்து கம்மியாக தான் வரும். ரொம்ப சின்ன
ஓப்பனிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து குடிக்கிறப்ப சிரமமாக இருக்குது. மற்றபடி இந்த வாட்டர் பாட்டிலில் ரொம்ப பெருசாக இல்லை. சரியாக நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல லீக்கேஜ் வந்து ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லீக்கேஜ்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சு குடிக்கிற மாதிரி. இது வந்து இந்த மாதிரி வாங்கி நான் கொடுக்கவே மாட்டேன். இது வரைக்கும் குழந்தையா இருந்தப்போ கூட பாப்பா அந்த மாதிரி பாட்டிலெலாம் குடிச்சதில்ல. ஸ்ட்ரா வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. பாப்பானா ஆசைப்பட்டு கேட்டாங்க. சரி ஓகே, அந்த மவுத் ஓப்பனிங் சின்னதாக இருக்கிறனால அது குடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்றனால இந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே லாக் டைப்பில் வந்து கேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரா வந்து அடி வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குன மாதிரி தான் ஸ்ட்ரா வந்து எண்ட் ஆகுது. அதனால் அது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தண்ணி வந்து நம்மளால் குடிக்க முடியல. லிட்டை திறந்தா மட்டும்தான் நம்ம வந்து சரியாக குடிக்க முடியும். பாப்பா என்னமோ சொல்கிறாங்க, இந்த இடத்துல கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராவை வந்து பிடிச்சிக்கிட்டு இப்படி சாய்ச்சோம் அப்படின்னா தண்ணி அந்த ஹோல் வழியாக வருமா. அப்படி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குடிப்பாங்களாம். நான் பார்த்துருக்கேம்மா, அப்படி தான் குடிப்பாங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக குடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. 3 வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து 750 ml கெப்பாசிட்டி தான். அது வந்து ரெய்னி அண்ட் வின்டர் டைமில் ஓகே, தண்ணி கரெக்டாக இருக்கும். சம்மர் டைமில் இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த மார்ச் ஏப்ரல் டைம்லலாம் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து அந்த தண்ணி வந்து பத்தாது. அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் அந்த மாதிரி நான் வந்து போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து விடுவேன். அது வந்து மில்டன் பிராண்டில் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து. இந்த லஞ்ச் பேக்கு வந்து மேட்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாட்டர் பாட்டில் ப்ளூ கலர் இருக்கிறத வந்து பாப்பா வாங்கியிருந்தாங்க. அப்படி மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இந்த டைம் அதுவுமே வந்து நாங்கள் இங்கே ஆஃப்லைனில் பக்கத்தில் வந்து மெட்ரோ குறிஞ்சின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன் லஞ்ச் பேக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து கரெக்டாக ஒரு 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா தான் வந்து உழைக்குது. வாஷிங் மிஷினில் போட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். அதனால் ஸ்டிச்சிங் வந்து விட்டுருக்கு, அது வேணால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 இயர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ரீஓப்பனப்போ நம்ம அதே சேம் பேக்கை ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவளும் ரொம்ப ஆசைப்பட்டு வேறு மாடல் வேணும்னு கேட்டு தான் இதை வந்து வாங்கினாங்க. அதனால சரி அதை வந்து நம்ம சும்மா ஷாப்பிங் பேக் மாதிரி பக்கத்தில் கடைக்கெலாம் போனால் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை நான் பேக் எடுத்து வச்சுருக்கேன். புதுசாக வாங்கியிருக்க லஞ்ச் பேக்கில் வந்து சைடில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ஸ்பேஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம எப்போவுமே வாட்டர் பாட்டில் உள்ளே தான் வைப்போம். அந்த சைடு ஹோல்டர்லாம் வைக்க மாட்டோம். அதில் வந்து பாப்பா எப்போவுமே கர்ச்சீஃப் தான் சொருவிட்டு போவாங்க. அதுக்கு வந்து இந்த பேக்கில் முன்னாடி ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்கனால சரி ஓகேன்னு வாங்கி கொடுத்துட்டேன். வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக் பாக்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்குனே கிச்சனில் செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த இடத்த தவிர்த்து வேறு எங்கேயுமே வைக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா தேடாமல் இருக்கலாம். நாங்கள் வந்து இது டாப் கேபினெட் வந்து ஃபில்டருக்காக வந்து கொடுத்துருந்தோம். பட் அந்த இடத்துல நம்ம செட் பண்ணல. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், பாப்பாவோட ஐட்டம்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு இந்த இடத்த தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டில் வந்து வாங்கி 3 வருஷம் ஆகுது. ஆனால் இதிலலாம் அந்தளவுக்கு பிரிண்ட் போகலை பாருங்கள். ரொம்ப நான் வந்து போட்டு தேய்ச்சி அடித்து தரையிலலாம் அங்கங்கே பாப்பா போட்டு அப்படி ரஃபாக யூஸ் பண்ணியுமே அந்தளவுக்கு பிரிண்ட் போடல, நல்ல குவாலிட்டி. ஆனால் இது 250 ml வந்து மில்டன் பிராண்டில் 650 rupeesக்கு வந்து கிடச்சிது. பர்த்டே கிஃப்டாக பாப்பாவுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன். 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வாங்குற வாட்டர் பாட்டில்ஸும் டக்குன்னு பிரிண்ட் போயிடுது பாருங்கள். இதெல்லாம் நார்மல் வாட்டர் பாட்டில்ஸ். அது வந்து ஹாட் அண்ட் கோல்டு தெர்மோஸ்டில் வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்றதுனால ரேட்டு கொஞ்சம் கூட. அதுலேயும் வந்து 750 ml மில்டன் பிராண்டில் நான் தேடினேன். பட் இதே சேம் கேப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி எனக்கு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து லிங்க் கிடைக்கல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஃபன் பாக்ஸும் இந்த 3 இயர்ஸில் நிறையா வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஃபைனலாக இது வந்து நான் ரிலையன்ஸில் தான் இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது. இதோட அந்த லாக்கிங் சிஸ்டம் எதுவுமே லீக் ஆகுறதில்ல. குழந்தைங்களும் ஈஸியாக வந்து அந்த லாக்கை வந்து கழட்டுற மாதிரி தான் இருக்குது. கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹூக் வந்து லஞ்ச் பேக் மாட்டணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டிக் பண்ணி விட்டுருக்கேன். இதை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே லஞ்ச் பேக் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்ததுமே லஞ்ச் பேக் இங்கே தான் மாட்டணும் அப்படின்ற மாதிரி பாப்பாவுக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். லீவ் டேஸில் அடிக்கடி அப்பப்போ ஷாப்பிங் வந்து போயிட்டுருந்தேன். அதனால் எப்போல்லாம் ஏதாவது மளிகை ஜாமான் காலி ஆகுதுன்னு தோணுதோ அப்போ மட்டும் ஏதாவது கைக்கு வரதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு சமையல் அப்படி பண்ணிவிட்டு அப்படி ஓட்டியாச்சு. ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு ரொட்டீனுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்றப்ப அந்த நேரத்துக்கு காலையில் ஏதாவது இல்லை அப்படின்னா டென்ஷன் ஆகும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் எது இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீக்கில் வந்து போய் வாங்கலான்னு பார்த்துட்ருந்தேன். மோஸ்ட்லி கிராசரிஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்குது. ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறமும் ஒரு 10 days வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லதுன்றனால நான் பார்த்தேன். காய்கறிகளும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போதைக்கு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த மாதிரி மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் எப்போவுமே ரெகுலராக வீட்டில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கிறது. அடுத்தடுத்த நாளைக்கு என்ன சமைக்கிறோமோ அதை மொதல் நாள் காய்கறி பாப்பா ஸ்கூலில் விட்டு வரப்போ அப்படி தான் வாங்கி தான் முன்னாடியுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி தான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன்.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மழை காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து கஷ்டம். நம்ம அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு தேவையான காய்கறி அந்த மாதிரி தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போயுமே ரிலையன்ஸ்க்கு போனோன்னா ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வருவேன். யூனிஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டுமே வந்து நம்ம ஏப்ரல் மந்த்தே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் யூனிஃபார்மும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் பாதிக்கப்புறம் தான் ஹவுஸ் யூனிஃபார்ம் வந்து கைக்கு வரும். அதுவுமே வந்து ஒரு வருத்தமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த இயர் வந்து ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி சாக்ஸ் எல்லாமே ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போயே இந்த லீவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு நாள் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பெல்ட்டு, டை எல்லாமே வந்துருச்சு. ஐடி கார்டு மட்டும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓல்டு ஐடி கார்டு நான் எப்போவுமே வந்து போட்டு விட்டுருவேன். அது ஐடி கார்டு கைக்கு வர வரைக்கும். நிறைய பேர் வந்து போட்டு வர மாட்டாங்கம்மா அப்படின்லாம் பாப்பா சொல்லுவா. ஆனால் நான் வந்து போட்டு விட்டுருவேன். லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக மாட்டிடலாம். பட் இந்த மாதிரி டை ப்ராப்பராக வந்து டைப் பண்ணுறதுக்கு பழகணுன்றதால கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல. அது வந்து எனக்கே கட்ட தெரியல. நான் யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணிலாம் பார்த்து செட் ஆகலை. அதனால் ஓல்டு டை நான் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கேன், பத்திரமா இருக்கட்டும் கற்றுக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து வித்தியாசம் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல அப்படின்றனால லாஸ்ட் இயரோட பெல்ட்டுமே நான் வந்து சேஃப்டியாக இருக்கட்டும் எப்படி அப்படின்ட்டு பார்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டையும் பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் பாதி வருஷம் வந்து நடந்துட்டு இருக்கப்போ சில நேரம் டேமேஜ் ஆகும், காண அடிச்சுட்டு வருவாங்க குழந்தைங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்துட்டு தான் நான் டிக்ளேட்டர் பண்ணுவேன். டோட்டலாக வந்து யூனிஃபார்முக்கு வந்து 3 சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹவுஸ் யூனிஃபார்முக்கு ஒரு சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 சாக்ஸுமே நம்ம யூஸ் பண்ண வேணான்ட்டு 2 மட்டும் வச்சுட்டு 1 வந்து புதுசாக அப்படியே உள்ளே இருக்கட்டும்னு வச்சாச்சு. எல்லாமே புதுசாக இருக்கிற திங்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது, குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரலாம். அதனால் நான் எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து ஃபஸ்ட் யூஸ்க்கு கொடுப்பேன். அதனால் வாஷ் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேகு, ஷூவு, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே ஸ்கூல்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒயிட் மட்டும் இன்னும் கைக்கு வரல, பிளாக் வந்து கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் இப்போ தான் பாப்பாவுக்கு ரீசெண்டாக பார்த்தாமல் போயிடுச்சுன்னு பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே புதுசு வாங்கியிருந்தோம். அதுவும் நல்லா இருக்குது அப்படின்றனால நான் இப்போதைக்கு அந்த ஓல்டு ஷூவை வந்து போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ரெண்டும் சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. புதுசு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது நாங்கள் பாப்பா. அதனால ஓகே அது வேணால் வச்சுருந்து போட்டுக்கட்டும் அப்படின்ட்டு அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஷூக்கு வந்து பாலிஷ்க்கு கொண்டு ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்க. டான்ஸ்க்குன்னு கொஞ்சம் சாக்ஸ் வாங்கியிருந்தோம். அது ஸ்கூலுக்கு வந்து 2 செட்டு ஸ்கூல் யூனிஃபார்முக்கான சாக்ஸு, 1 வந்து ஹவுஸ் யூனிஃபார்மோட சாக்ஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒயிட்டில் அந்த பார்டர் வந்து ஹவுஸ் யூனிஃபார்மில் வர கலரே கொடுத்துருந்தாங்க, க்ரீன் கலர் லாஸ்ட் இயரு. இந்த இயர் வந்து ரெட் கொடுத்தாங்களா, அப்புறம் எனக்கு ஒரு டவுட் ஆகிட்டு எடுத்து பார்த்தேன். அது வந்து ப்ளைன் ஒயிட்லேயே கொடுத்துட்டாங்க சாக்ஸை. அது மாதிரி ப்ளைனாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது டேமேஜ்னால் கூட நம்ம வெளியிலே கூட வாங்கிக்கலாம். லாஸ்ட் இயர்லாம் வந்து ரொம்ப வந்து கரையான மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. வெளியிலலாம் நம்மளுக்கு அந்த பார்டர் கலர் இருக்க மாதிரிலாம் கிடைக்காதுல்ல. ப்ளைனாக போட்டு விடலாமான்னு தெரியலேன்ட்டு டவுட்டில் அப்படியே போட்டு விட்டுருந்தேன். ஸ்கூல்லே வந்து அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே போட்டு விட்டு எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ இனி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ்னால் நம்ம டக்குன்னு வெளியில் வாங்கிக்கலாம். ஸ்கூல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பேகும் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு வந்து பேக் வந்து நான் வாங்கிட்டேன். இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது முன்னாடி நான் ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க பாப்பா. 3rd to 4th அந்த ப்ரொமோட் ஆகி போனப்போ அந்த 1 month ஸ்கூல் இருந்ததில்ல, அப்போ யூஸ் பண்ணாங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டைமில் எடுத்த கிளிப்பிங் தான் நான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க, நீங்கள் யாராவது வாங்கணும்னா யூஸ் பண்ணிக்குவீங்களேன்ட்டு. ஆனால் வாட்டர் பாட்டில் வந்து பிரிண்ட் அழகாக இருக்கே அப்படின்றதுக்காகலாம் யாரும் வந்து டக்குன்னு வாங்கிடாதீங்க. நாங்களும் அப்படி தான் வாங்கி ஏமாந்துட்டோம். சுத்தமாக குவாலிட்டி சரியில்லை. அந்த பிரிண்ட் வந்து ஒரு யூஸ்லேயே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்த வாட்டர் பாட்டில் தான் ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருந்தாலும் பிரிண்ட் போன மாதிரி அப்படியே மாறி இருக்குது. எங்களுக்கு வந்து புக்ஸ்லாம் ஆட்ட போகிற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. 3rd to 4th ப்ரொமோட் ஆகிறப்ப அந்த 10 days லீவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போயே வந்து எல்லாமே புக்ஸுக்கு நோட்ஸ்க்கெல்லாமே அட்டையெல்லாம் வந்து போட்டு ஸ்டிக்கர்லாம் வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து லேபிள் கொடுப்பாங்க ஸ்கூல் நேம் போட்டு, அது வந்து கொடுக்கலன்றதுனால வெளியிலேருந்து வாங்கி ஒட்டிட்டேன். இப்போ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேலை இருக்குது. ஸோ அது மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்க லேபிள் வந்து ஒட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே ப்ராப்பராக யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக தான் அது கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம ஒட்டி விடலாம். ஏற்கனவே நம்ம ஒட்டியிருக்கிறத ரிமூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு மேலே ஒட்டி விடலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த பேக் தான் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தப்பலேருந்து ஸ்கூலில் அவங்க கொடுக்குற பேக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாப்பா பழகிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்படி பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து டக்குன்னு சடனாக வந்து சேஞ்ச் பண்ணனால அவங்களுக்கு வந்து வருத்தம் இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்க எப்போவுமே யூஸ் பண்ணுற பேக் மாதிரி தான் உள்ளே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கணும்னு பாப்பா ஆசைப்படுவா. அது மாதிரி தான் இருந்ததுனால பிரச்சனை இல்லை.
எல்லாருமே ஒரே மாதிரி பேக் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக ஒரு குளறுபடி வந்து நடக்கும். அதனால் நம்ம நேம்ஸ் வந்து எங்கேயாவது எழுதி விடுற மாதிரி தான் இருக்கும். பாப்பா வந்து இந்த கீச்செயின் வந்து ரீசெண்டாக இங்கே கோயில் திருவிழாவில் வந்து வாங்கியிருந்தாங்க. அதை வந்து நான் மாட்டிக்கிறமான்னு கேட்டுட்டு இருந்தா. சரி அதில் இந்த இஷ்யூ போட்டிருக்குல்ல, வேணால் ஏதாவது ஒரு ஜிப்பில் மாட்டி விடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சைடில் வந்து நேம் போர்டு மாதிரி நேம் கார்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேமு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எழுதி அதில் வந்து வச்சுக்கிற மாதிரி. ஒவ்வொரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பேக் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை பேக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வாட்டி நோட்டில் நம்ம நேம் எழுதிருக்கிறது நம்ம நோட்ஸ் நம்ம புக்ஸ் தானு பார்த்தா யூஸ் பண்ண முடியும். அதனால் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து மேலே ஒயிட்னர் வச்சு எழுதி விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சிபிஎஸ்சி அப்படின்றதுனால ஏப்ரல் மந்த்லேயே 1 மந்த் ஸ்கூல் நடந்ததா, அப்போயே வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து ஒரு 2 சாப்டர் அந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. நடத்திட்டு வரைக்கும் லீவ்லேயே வந்து படிக்க வச்சுட்டு தான் அனுப்பணும்லாம் நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. எப்படியே அடிக்க வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஓல்டு புக்ஸ்லாம் தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. நியூ புக்ஸ்லேயே வந்து டேர்ம் 1 தனியாக, டேர்ம் 2 தனியாக பிரித்து அடிக்கிறேன். டேர்ம் 1 டேர்ம் 2க்கு மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல், இங்கிலீஷ் இது 4க்கு மட்டும் 2 புக்கு வரும். டேர்ம் 1 டேர்ம் 2 சப்ஜெக்ட் புக்கு. மற்றபடி தமிழ், ஹிந்தி, கம்ப்யூட்டர், ஜிகே அது எல்லாமே வந்து டேர்ம் 1 டேர்ம் 2க்கு காமன் தான். இங்கிலீஷ் கிராமர், தமிழ் இலக்கண புக்கு, ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2க்குமே வந்து எல்லாமே டேர்ம் 1 டேர்ம் 2ன்னு காமனாக தானே வருது. ஸோ அது எல்லாமே மேலே இருக்கிறனால தான் நிறைய புக்ஸ் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து லாங் சைஸ் நோட் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லாங் சைஸ் நோட்டை நடுவில் வந்து வச்சுருக்கேன். நோட்லலாம் வெளியில் லேபிள் பண்ணது இல்லாமல் உள்ளேயுமே வந்து நேமு அப்புறம் சப்ஜெக்ட் வந்து போட்டு வச்சுருவேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் மென்ஷன் பண்ணுறதை விட மெயினாக வந்து நோட்டோட மேல் பக்கத்தில் இப்படி நம்ம ஸ்கெட்ச் வச்சு எழுதி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க வந்து தேடாமல் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சப்ஜெக்ட்டு அது பாப்பாவே கூட எழுதிடுவாங்க நம்ம சொல்லிட்டோன்னா. அந்தந்த ஏன்னா சில நேரம்லாம் வந்து நான் நோட்டு மட்டும் தான் கொடுத்து விட்டேன். அவளே கிளாஸ்லேருந்து சொன்னோன்னே எழுதிக்கிட்டாங்க. சப்ஜெக்ட்டு அது கிளாஸ் ஒர்க்கா இல்லை ஹோம் ஒர்க்கா டெஸ்ட் நோட்டா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு டேர்ம் 1 டேர்ம் 2 அப்படின்னு போட்டு வச்சுட்டோன்னா பேக்கில் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா எல்லா நோட்டையும் எடுத்து வச்சு டேபிளில் பார்த்தா எடுக்க முடியும். அதனால் டக்குன்னு பார்த்ததுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம படித்தப்பே நம்மளாம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். நீங்களாம் ஃபாலோ பண்ணிங்களா? இல்லை அப்படின்னா இந்த வருஷம் நோட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வ்ளாக் வந்து எண்ட் ஆகுது. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.